கடலில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் என கணிப்பு. பெங்கால் புயல் வலுவிழந்து நாளை மறுநாள் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என கணிப்பு. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரிக்கும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது வானிலை மையம். கனமழை காரணமாக புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. தமிழகத்தை நெருங்கி வரும் புயல் சின்னம் எதிரொலி. கடலூர் முதல் ராமநாதபுரம் வரை சீற்றத்துடன் காணப்பட்ட கடல். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. பல ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. பயிர் பாதிப்பை அதிகாரிகள் உடனே பார்வையிட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா உறுதி. மாமல்லபுரம் அருகே சாலையோரம் அமர்ந்தவர்கள் மீது கார் மோதியதில் 5 பெண்கள் உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்தியவர்கள் மதுபோதையில் இருந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல். நான்கு நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது. மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். குரூப் 4 பணியிடங்களுக்கான கலந்தாய்வு ஜனவரி மாதம் நடைபெறும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. அதிமுகவில் கள ஆய்வு நடத்தவில்லை, கலவர ஆய்வு நடத்துகிறார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். யார் வந்தாலும் அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்றும் உறுதி. யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய கூட்டணி, உங்களுக்கு எதிரடியில் இருக்க கூட்டணி பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அவங்க கள ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் சினிமா சூப்பர் ஸ்டார், தான் அரசியல் சூப்பர் ஸ்டார் என சீமான் பேச்சு. இருவரும் இணைந்தது கண்டு பலருக்கும் பயம் வந்துவிட்டதாகவும் உரை. ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று, ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் பயந்துட்டான். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களும் விழாவில் பங்கேற்பு. முதலமைச்சர் பதவி தொடர்பாக பிரதமர் மோடி எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவேன். மராட்டியத்தின் இடைக்கால முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே திடீர் மனமாற்றம். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்கியது சென்னை குடும்ப நல நீதிமன்றம். இருதரப்பு விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு. கூடலூர் அருகே சுருக்கு கம்பியில் சிக்கி புலி உயிரிழந்த சம்பவத்தில் 3 பேர் கைது. காட்டுப்பன்றிகளை வேட்டையாட வைக்கப்பட்ட சுருக்கு கம்பியில் புலி சிக்கியதாக விசாரணையில் தகவல். உலக சாம்பியன்ஷிப் செஸ் தொடரில் வெற்றி கணக்கை தொடங்கினார் குகேஷ். 3வது சுற்றின் 37வது நகர்த்தலில் சீனாவின் டிங் லிரனை வீழ்த்தினார். இஸ்ரேல்
ஹிஸ்புல்லா இடையேயான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. தெற்கு லெபனான் நோக்கி மூட்டை முடிச்சுகளுடன் பயணிக்கும் மக்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. பெங்கால் புயல் நேற்று மாலை 5:30 மணிக்கு புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டிருந்த நிலையில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. பெங்கால் புயல் உருவானாலும் அது வலுவிழந்து கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் பெங்கால் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. வங்கக்கடலில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடிக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். லாவண்யா, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது சென்னைக்கு 490 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது அடுத்த 6 மணி நேரத்திற்குள்ளாக புயலாக வலுப்பெறும் என்ற ஒரு எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டேதான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இதனுடைய வேகமானது நேற்றைய இரவிலிருந்து 3 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்துல 30 கிலோமீட்டர், அதன் பிறகு 18 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் என்றெல்லாம் அதனுடைய வேகம் இருந்தது. ஆனால் கரையை நெருங்க அதனுடைய வேகம் படிப்படியாக குறைய தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. புயல் உருவாகுவதில் தொடர்ந்து தாமதம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனுடைய வேகம் குறைந்ததன் காரணமாக புயல் உருவாவதில் தாமதம் இருந்து கொண்டே இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டுமல்ல, ஏற்கனவே அந்த டெல்டா மாவட்டங்களில் விடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட்டும் வாபஸ் பெறப்பட்டது. புயலினுடைய வேகம் படிப்படியாக குறைய அதனுடைய வீரியமும் குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது அது நாகப்பட்டினத்திலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவுலையும் சென்னையிலிருந்து 490 கிலோமீட்டர் தொலைவுலையும் அது நிலை கொண்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முக்கிய செய்திகளின் 3 மணி நேர தொடர் நேரலை. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. இதேபோல தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடலோரம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் கனமழை காரணமாக விவசாய விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீர் நிறைந்து காட்சியளிக்கக்கூடிய இந்த இடம் ஏரியோ குளமோ அல்ல, நெல் பயிரிட்டிருந்த விளைநிலம். தஞ்சை மாவட்டம் ஒக்கநாடு அருகே உள்ள நன்னான்குளம் நிரம்பியதால் அதிலிருந்து வெளியேறிய தண்ணீர் ஒக்கநாடு, கீழையூர், கீழவன்னிப்பட்டு சுற்றுவட்டார கிராம விளைநிலங்களில் தேங்கியுள்ளது. இதனால் சம்பா நெற்பயிர்கள் வீணாக்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனிடையே தஞ்சை மாவட்டம் செல்லம்பட்டி, வடக்கு கோட்டை, சோழப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரப்பதத்தை தளர்த்தி அரசே நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. வேப்பத்தங்குடி, ஓவலிக்குடி கிராமங்களில் கனமழை காரணமாக 30 நாட்களேயான சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. சன்ன வடிகால் வாய்க்கால் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோல திருத்துறைப்பூண்டி அருகே தோப்படித்திடல் பகுதியிலும் 40 நாட்களான சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. முத்துப்பேட்டை அருகே கீழப்பெருமலை, மேலப்பெருமலை, விளாங்காடு கிராமங்களில் 60 முதல் 70 நாட்களான சம்பா நெற்பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்தன. நன்னிலம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கி கடல் போல காட்சி அளிக்கிறது. இப்போ 5 நாள் மழைங்கிறதுனால இது சுத்தமாக அழுகுற கண்டிஷன் ஆகுது. இப்போ அழுகுச்சுன்னா இதுக்கப்புறம் இது காப்பாற்ற முடியாது. இதுக்கப்புறம் திருப்பி உழவு அடிச்சு அப்படிதான் செய்யணும். இதனால் சுமார் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்த நிலையில் உரிய இழப்பீடு தர விவசாயிகள் கோரியுள்ளனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமில் அமைச்சர் TRB ராஜா ஆய்வு செய்தார். அப்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூட ஏதோ ஒரு ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க 1500 ஹெக்டர். அந்த அளவுக்கு இல்லை, நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம். ஒரு 200-300 ஹெக்டர்ல தான் இருக்கு இப்போதைக்கு பாதிப்பு. மழை நின்ற பின்னர் பயிர் பாதிப்பு குறித்த கணக்கெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நம்ம பயிர் கிராப் சர்வே ஃபுல்லாவே டிஜிட்டல் கிராப் சர்வே எல்லாம் பண்ணிட்டோம். அதனால எங்கெல்லாம் பாதிப்பு இருந்துச்சோ அந்த விவசாய பிரிவினை மக்களுக்கெல்லாம் நிச்சயமா அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் அந்த வேலையையும் இப்பொழுதே திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. முகாம்களில் உள்ள மக்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் TRB ராஜா கூறினார். கனமழை காரணமாக தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே விளைநிலங்கள் நீர்நிலை போல மாறியுள்ளன. திருமங்கலக்கோட்டை கிராமத்தில் 150 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அங்கு பெய்து வரும் கனமழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மேலும் பஞ்சநதி வாய்க்கால் நிரம்பி வழிவதால் விளைநிலங்கள் மற்றும் சாலையை மூழ்கடித்ததுடன் தண்ணீர் ஓடுகிறது. இதனால் பயிர்கள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பஞ்சநதி கால்வாய் வரை தூர்வே வரல, அதனால தண்ணியில முழுகி நடவெல்லாம் பாதிச்சுட்டு தண்ணி போக வழி இல்லை. 4 கிலோமீட்டர் வரையும் தண்ணி நிற்கிது. ஒரு 3 அடி ஆழத்துக்கு ஃபுல்லா இறங்கணும்னா இடுப்பளவு ஆழ தண்ணி நிற்கிது. ஃபுல்லா வடிய வழி இல்லை. இது ரோடு தான், நம்ம நிற்கிறதே ரோடு தான். ரோட்ல தான் தண்ணி போயிட்டு இருக்கு. முறையாக கணக்கீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரங்கம்பாடி பகுதிகளில் கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரப்பாடி மீனவ கிராமத்தில் கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் சீற்றம் கடுமையாக இருந்த நிலையில் கரையை கடந்து சந்திரப்பாடி கிராமத்திற்குள் கடல் நீர் புகுந்தது. இதனால் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த கடல் நீரை மக்கள் அகற்றினர். கடல் நீர் ஊருக்குள் புகுவதை தடுக்க கருங்கல் சுவர் அமைக்க வேண்டும் என மீனவ கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தை அடுத்த கீழத்தோட்டம் கிராமத்தில் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டதால் கரையோரங்களில் மண் அரிப்பு ஏற்பட்டது. இதே நிலை நீடித்தால் கரையோர கிராமங்கள் பாதிக்கப்படும் என மக்கள் கவலையடைந்துள்ளனர். இதேபோல புதுச்சேரியில் கடல் சீற்றத்தால் கடற்கரையில் 60 அடி தூரத்திற்கு கடல் அலைகள் முன்னேறியதால் மண் அரிப்பு ஏற்பட்டது. இதனால் கடற்கரையில் நிறுத்தியிருந்த படகுகளை டிராக்டர்கள் மூலம் வேறு இடத்திற்கு மீனவர்கள் மாற்றினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சாலை துண்டிக்கப்பட்டது. கனமழையால் ஓங்கூர் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது.
தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் காணிமேடு பகுதியில் இருந்து மண்டகப்பட்டு, அகரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் 25 கிலோமீட்டர் தொலைவை சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக குற்றம் சாட்டும் மக்கள் விரைவில் பாலப்பணிகளை முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.